வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? வாங்க, எங்கள் மாமா கூட சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வருவீங்கன்னு. நல்லா இருக்கேம்மா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்கும் அங்கிள். இருங்க அங்கிள், நான் காஃபி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா. எங்கம்மா என் ஃப்ரெண்ட் என்ன ஆளக்கானா, அவனை பார்க்கலான்னு தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு. இந்த வாக்கிங் போயிருக்காரு அங்கிள், இந்த வந்துருவார். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பேசிடலாம். அப்புறம் அங்கிள் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னம்மா சொல்கிறது, நாங்களாம் அந்த காலத்தால் கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட்டாக மாட்டோம். இப்போலாம் தான் நிறைய சோஷியல் மீடியா அது இதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அங்கெல்லாம் ஃபோன் பேசுகிறது பெரிய விஷயமா இருக்கும். ஏதோ ஓரளவு எங்களுக்கு கிடச்ச நேரத்தை யூஸ் பண்ணி நல்லபடியாக இருந்துட்டோம்மா, வாழ்ந்துட்டோம். புரியுது அங்கிள். இந்த வயசுலேயே உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, அதே போல் நேரத்தை வேஸ்ட் ஆகாமல் சண்டே தான் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு வேலையை பார்க்க வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு. இதுலேருந்தே தெரியுது அங்கிள் நீங்கள் எப்படி வாழ்ந்துருப்பீங்கன்னு. குடிச்சியா? குடிச்சிட்டேன்டா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தாடா. அதான் நம்ம எப்படி இருந்தோம், நேரத்தை வேஸ்ட்டாக்காமல் இருந்தோம், அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்டா. ஆமாங்க அங்கிள், அதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எப்படி டைம் வேஸ்ட் ஆகாமல் இந்த வயசுலேயே கரெக்டாக இருக்கீங்களா, அதை சொன்னார். இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் அங்கிள். வேறு ஒன்றும் இல்லை அங்கிள். மக்களுக்கு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.